கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் வாசிக்கிறோம். ஆம், சிறியவர்களை அற்பமாய் எண்ணாமல் சிறியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை அரவணைத்த அம்மா ஏமி கார்மைக்கேல் அவர்களை பற்றி தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அயர்லாந்திலே 1867ஆம் ஆண்டு ஏமி கார்மைக்கேல் பிறந்தார்கள். அப்பா டேவிட் கார்மைக்கேல், அம்மா கேத்ரின் ஜேன். இவருடைய மூத்த மகளாக ஏமி கார்மைக்கேல் பிறந்தாள். இவள் சிறு வயதிலேயே உயிருள்ள பூச்சிகளோடு அதிகமாக விளையாட ஆரம்பிப்பாள். துணிச்சல் மிகுந்தவள். அப்பா அவளுக்கு குதிரை சவாரி செய்யும்படியாக அவர் பயிற்சிவித்தார். குதிரை சவாரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்பா சொன்னாங்க, குதிரையிடம் அதட்டி மிரட்டாதே, அமைதியாக பழகு என்று சொல்லி அப்பா ஆலோசனை கொடுத்தார்கள். இது பின்னால் ஏமிக்கு அவளுடைய ஊழியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருந்தது. இவள் இவ்வாறு குதிரை சவாரி செய்யும்போது ஒரு நாள் அந்த குதிரை இவளை தூக்கி வீசி விட்டது. சில வாரம் படுக்கையில இருந்தால் மீண்டும் குதிரை சவாரி செய்ய ஆரம்பித்தாள். ஏமி எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில வரும் தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றும் இயல்புடையவள். இவள் வீட்டிலிருந்தே கல்வி கற்பதற்காக அப்பா ஏற்பாடு செய்திருந்தார்கள். எலியனார் மிலன் என்ற ஒரு ஆசிரியை வந்து அவர்களுக்கு வீட்டிலே பாடத்தை கற்றுக் கொடுத்தாள். அப்பொழுது அந்த ஆசிரியை சொல்வார்கள், அந்த இங்கிலாந்து தேசத்திலே இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களை பற்றி ஏமிக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அது மட்டுமல்ல, ஏமி அந்த மில் தீவிலே அந்த குருவானவராக இருந்தவருடைய சகோதரரின் மனைவி, அவர்கள் மூலமாக இந்திய தேசத்தை பற்றியும் அவள் நன்றாக அறிந்து கொண்டாள். அதற்கு அப்புறமாக ஹாரோகேட் என்ற ஒரு பள்ளியிலே அவள் படித்தாள். விடுதியிலே தங்கி படித்தாள். அப்படி 3வது வருடம் படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் ஏமி. 17 வயது நிரம்பிய அந்த ஏமி தன்னுடைய 2 தோழிகளோடு கூட சேர்ந்து மற்ற சிறுவர் சிறுமியர்களுக்கு இரவு நேரத்திலே பாடங்களை கற்றுக் கொடுப்பது உண்டு. அது மட்டுமல்ல, அந்த இரவு அந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பதோடு அவர்களுக்கு அந்த இரவிலே ஆண்டவரை பற்றியும் சொல்லிக் கொடுத்து அந்த இரவு ஒரு நல் இரவு ஆராதனையாக அது முடிவடையும். அதுக்கப்புறமாக ஏமிக்கு எப்போதுமே அடுத்தவர்களை பற்றி அதிக கரிசனை உண்டு. ஏழை மக்களை குறித்து அதிக கரிசனை உடையவர்களாக இருந்தார்கள். அங்கே கிரேட் பிரிட்டனிலே அநேக பெண்கள், ஏழை மக்கள், அவர்கள் அள்ளும் பகலும் மாடாக உழைப்பவர்கள். அந்த தொழிற்சாலைகளிலே அவர்களுக்கு தலையிலே துண்டை தான் அவர்கள் கட்டியிருப்பார்கள். தொப்பி வாங்குவதற்கு அவர்களுக்கு காசு கிடையாது. ஆகவே இவர்கள் எல்லாரும் துண்டுக்காரிகள் என்று சொல்லி அற்பமாக எண்ணுவார்கள். இந்த ஏமி அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொல்வது உண்டு. அது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அன்பின் அழைப்பு என்ற பெயரிலே விசுவாச கூடம் ஒன்றை அவர்கள் அமைத்து அதிலே அவர்களுக்கு ஆராதனை நடத்தி வந்தார்கள். இப்படியாக ஏமி இருக்கும்போது ஒரு நாள் ஐரிஷ் கடலின் அருகே இருக்கும்போது, உனது வலது கரத்தை தாங்குவேன் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வலது கரத்தை ஏந்தி, ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஏமி 1892ஆம் ஆண்டு ஜப்பான் தேசத்துக்கு முதலாவது அவர்கள் மிஷனரியாக சென்றார்கள். ஊழியத்திற்காக அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்று அங்கு ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த அம்மாவுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த அம்மா இவர்களுடைய கையில உள்ள அந்த கிளவுஸ், அந்த கையுறை நாம் போடுகிறோம் அல்லவா, அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மூதாட்டி திடீர் என்று சொல்லி ஏமியினுடைய கையில் உள்ள அந்த கிளவுஸை பார்த்து கொண்டே இருந்ததுனாலே ஏமிக்கு அது மிகவும் கஷ்டமாகி போய்விட்டது. அன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், அந்தந்த நாட்டு உடையைத்தான் நாம் அணிய வேண்டும் என்று சொல்லி உடனடியாக ஜப்பானிய உடையை அவர்கள் அணிய ஆரம்பித்தார்கள். இன்று இந்த டோனாவூரிலே இந்திய உடைகளை அணிய வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியது காரணமே ஏமி அம்மா இதுதான். அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சம்பவம் தான்.
அதுக்கப்புறமாக அந்த ஜப்பானுடைய அந்த தட்ப வெப்பநிலை இவர்களுக்கு இவருடைய சரீரத்துக்கு ஒத்து போகாததுனால அவர்கள் மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போனார்கள். அப்படி அங்கே இருக்கும்போது 1895 பெங்களூர்ல இருந்து அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பாக ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். இப்படி இங்க வந்து தங்கும்போது ஒரு நாள் ஊட்டியிலே நடந்த ஒரு மீட்டிங்ல அவர்கள் உவாக்கர் என்ற ஒரு குருவானவரை அவர்கள் பார்க்க வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது ஏமி கேட்டார்கள், ஒரு பங்களாவில இருந்து நான் தமிழ் கற்பதை விட தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே வந்து அவர்களோடு உட்கார்ந்து படித்தால்தானே நான் தமிழ் படிக்க முடியும் என்று கேட்டபோது உவாக்கர் ஐயர் சொன்னார், பண்ணவிலைக்கு வந்தால் நான் உனக்கு தமிழ் கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி உவாக்கர் ஐயர் குடும்பமாக பண்ணவிலையில் இருந்து அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏமி அந்த அழைப்பை ஏற்று அப்படியே பண்ணவிலைக்கு வந்தார்கள். இப்பொழுது இந்த பண்ணவிலையில இருந்து இவர்கள் கிராமம் கிராமமாக சென்று ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி அவர்கள் முழு புடவை அணிந்து கொண்டு அவர்கள் எல்லா கிராமத்துக்கும் செல்வதை பார்த்தபோது ஜனங்கள் எல்லாருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த அம்மாவை சுற்றிலும் விண்மீன் குழு என்று சொல்லி ஒரு குழு சேர்ந்தது. அதாவது இந்த குழுவுல யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொன்னா குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட பெண்கள். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே தேவதாசிகளாக கோவில்களுக்கு அர்ப்பணிப்பார்கள் பிள்ளைகளை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்மீன் குழு என்று சொல்லி ஒரு குழுவாக அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று அங்கே கூடாரம் போட்டு இப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அன்று வந்தவர்கள் 55 வருடங்கள் இங்கேயே அவர்கள் தங்கிவிட்டார்கள். பாருங்கள், மற்றவர்கள் மீது மிகுந்த ஒரு கரிசனை அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, எதை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்து அவர்கள் ஜெபித்து செய்வது உண்டு. ஆண்டவரே, இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்துதான் எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்வார்கள். இப்படியாக இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த போதுதான் இந்த பண்ணவளையிலிருந்து இவர்கள் டோனாவூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. டோனாவூரிலே உவாக்கர் ஐயர் அவர்கள் இறையியல் கல்லூரி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த நாட்கள். அப்பொழுது அம்மாவும் விண்மீன் குழுவினரும் 1900 அந்த வருஷத்திலே அவர்கள் அங்கு சென்ற போது அவர்கள் அந்த டோனாவூர்லேயே அவர்கள் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்கள், இந்த டோனாவூரில் அவர்கள் தங்கி இருக்கும் போது அநேக சிறு பிள்ளைகளை குறித்ததான ஒரு கரிசனை அவர்களுக்குள்ளாய் வந்தது. அந்த தேவதாசிகளாக அர்ப்பணிக்கப்படுகிற அந்த சிறு பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரம் அவர்களுக்குள்ளாய் வந்ததுனாலே அவர்கள் அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நர்சரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக எப்பொழுதுமே ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தார்கள். எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதரையும் தேடி செல்வதும் கிடையாது. என்ன வேணுமானாலும் தன்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்தார்கள். ஆகவே அப்படி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு செக் வருது. ஆண்டவர் அந்த ஊழியத்தை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, செல்வி மேபல் வெயிட் என்று சொல்லி ஒரு அம்மையா நர்சிங் முடிச்சவங்க அவங்க உதவி செய்வதற்காக வந்தார்கள். இப்படியாக ஆண்டவர் சிறுமியர்களுக்கு என்று சொல்லி ஒரு இல்லத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு அடுத்ததாக சிறுவர்களும் அந்த நாட்களிலே தவறாக பயன்படுத்தப்பட்டனர். அந்த நாடக கம்பெனியில உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த சிறுவர்களை கொண்டு போய் அவர்கள் தப்பாக பயன்படுத்துவது உண்டு. ஆகவே இந்த சிறுவர்களுக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். ஆண்டவரே, சிறுவர்களுக்கு நான் ஒரு இல்லம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜெபித்த போது அதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதற்கும் கரெக்டா அவர்களுக்கு ஒரு பணம் வந்து அந்த இடத்திலே அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த சிறுவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக காட்ஃப்ரே மரே என்று சொல்லி 2 சகோதரர்கள், மரே மருத்துவ பணி செய்வதற்காகவும் காட்ஃப்ரே இறையியல் பணி செய்வதற்காகவும் வந்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் எப்படி அவருடைய திட்டங்களை அவருடைய பிள்ளைகள் மூலமாக அவர் செயலாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்து முடித்த உடனே அவர்கள் அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி புதிய புதிய திட்டங்கள் அப்படி உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படித்தான் நாமும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அவர்கள் தன்னுடைய பணியை அந்த டோனாவூர் ஐக்கியத்துக்குள்ளே மட்டுமாக அவர்கள் அதை முடித்துக் கொள்ளவில்லை. அதை விட்டு வெளியே வந்து தன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்தார்கள். ஒரு தடவை காலரா வியாதினால் சுற்றிலுள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து அநேக மக்களை அவர்கள் காப்பாற்றினார்கள். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபித்த போது அதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். பரம சுக சாலை என்று சொல்லி அதற்கு பெயர். நீங்க இன்றைக்கும் டோனாவிற்கு போனால் அங்கே பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக ஒரு ஜெப ஆலயமும் அங்கே கட்டப்பட்டது. அருமையான ஒரு ஆலயம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு ஆலயம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சென்று பார்க்கலாம். பாருங்கள், இப்படியாக அம்மா அருமையான பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதுமே அவர்கள் தன்னுடைய தொண்டர்களிடமிருந்து அரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு லக்காக அவர்களே வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, சிலுவை ஒன்றே தன்னுடைய தொண்டர்களை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய மிகுந்த ஒரு பெரிய ஆவலாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த டோனாவிற்கு அருகில் உள்ள ஏர்வாடி பகுதியை குறித்து ரொம்ப பாரப்பட்டார்கள். அங்கே அதிகமான முஸ்லிம்ஸ் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களும் இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபித்த போது அங்கே ஒரு வீடை பார்க்க சென்றார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அங்கே ஒரு தலைவன் ஒருத்தன் சொன்னா அங்க யாரும் வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு சொல்லியிருந்தான். ஆனா கஷ்டப்பட்டு ஒரு வீடு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா பாருங்க, அவன் சொன்னா இந்த அம்மாவுக்கு கடையில யாரும் எந்த ஒரு பொருளும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் பயங்கரமான ஒரு ஆர்டர் போட்டான். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அது மட்டுமல்ல, அந்த அம்மாவை அவங்க இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி அவங்க பல திட்டங்களை தீட்டினாங்க. ஆனா அன்றைக்கு ராத்திரி அந்த தலைவனுடைய அம்மாவுக்கு சுகவீனமாகி அவங்க சொன்னாங்க, டோனாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக அந்த தாயாரை அவன் அழைத்து சென்றான். அங்கே ஏமி கார்மைக்கல் அம்மாவனுடைய அன்பான உபசரிப்பை பார்த்த உடனே அவன் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் அவன் சரணடைந்தான். அருமையானவர்கள், இப்படித்தான் தன்னுடைய அன்பினாலே ஆண்டவருக்கு நேராக ஆத்துமாக்களை இழுத்து கொண்டார்கள் ஏமி கார்மைக்கல் அம்மையார். இப்படியாக ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக வாழ்ந்த ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவர்கள் களக்காடிலே ஒரு வீடு வாங்கியிருந்தார்கள். ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுகிற வேளையில குளியல் அறை கட்டுகிறதை பார்க்க சென்ற போது அந்த குளியல் அறைக்காக அந்த தோண்டப்பட்ட அந்த குழியிலே அவர்கள் விழுந்ததினாலே அவருடைய காலிலே பிராக்சர் ஏற்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார்கள். கடைசியாக 20 வருஷம் அவர்கள் படுக்கையிலே இருந்தார்கள். பாருங்க, 1951ஆம் வருடம் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை, மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் மற்றவர்கள் மீது கரிசனையில் ஒரு அம்மாவாக இருந்தார்கள் ஏமி கார்மைக்கல் அம்மையார். ஏமி கார்மைக்கல் அம்மையாரை போல நாம ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போமா?